சரிங்களா? இப்போ நமக்கு வந்து ஆரோக்கியம் போயிடுச்சு, நிறைய கடன் ஆகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய கருத்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய சாப்பாடு பழக்கம், உணவு சம்பந்தமாக நம்மளுடைய டிசிப்ளின் என்னவோ அதை சார்ந்து தான் ஆரோக்கியம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு கொழுப்பு, நல்ல கொழுப்பு வேணும். ஒமேகா 3 நல்ல கொழுப்பு எங்கே கிடைக்கும்? பாதாம், பிஸ்தா, முந்திரி, நெய், கடல் மீன்கள், இந்த மாதிரி வகையில் நல்ல கொழுப்பு கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெயில் பொரிச்சது, டீப் ஃப்ரை, சிப்ஸ் ஐட்டம், முறுக்கு ஐட்டம், பேக்கரி ஐட்டம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம்னா அது கொழுப்பு சேர்த்தோம். கொழுப்பு சேர்த்துச்சுன்னா கொழுப்பு வந்து உடம்புல மறுபடியும் கொழுப்பை சேர்த்தோம். ஸோ அப்போ ஆரோக்கியம் போகும். பண விஷயத்தில் பார்த்தா நம்ம வந்து நேர்மை, உண்மை, உழைப்பு, இல்லைன்னா வந்து ஷார்ட்கட்டு, சோம்பேறித்தனம், இப்படி 2 விஷயம் இருக்குது. ஸோ நம்ம எது சூஸ் பண்ணுறோம் அதோட அக்குமுலேஷன். இப்போ நீங்கள் கடன் சூஸ் பண்ணிங்கன்னா கடன் என்ன ஆகும், வட்டி போடும், குட்டி போடும், அது அப்படியே சேர்ந்துக்கிட்டே வரும். அது ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் விடும். ஸோ ஆரோக்கியமும் சரி, பணம் சம்மந்தமான கடனும் சரி, நம்ம தான் வந்துட்டு சூஸ் பண்ணுறோம். ஸோ சூஸ் தி ரைட்டு. கரெக்டான விஷயங்களை சூஸ் பண்ணிங்கன்னா லைஃப்பில் வந்துட்டு நம்ம கஷ்டப்பட தேவையில்லை.